கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தின் கண்ணீர் காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். கோபிநாத், இப்போ நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உயிரிழந்திருப்பவர் யார்? அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நம்ம இருக்கக்கூடிய பகுதி கருணாபுரம் புதுக்காலனி பகுதி. கருணாபுரத்தில் 3வது தெருன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசன், கூலி தொழில் ஜெகதீசன் உயிரிழந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூட்டை தூக்கும் தொழில் செஞ்சுருக்காரு. அது முடியாமல் பால் கறக்கிற வேலையை செஞ்சுருக்காரு. இவரை நம்பி இவரோட மனைவி மகள்கள் இருக்காங்க. தொடர்ந்து இந்த குடும்பம் தற்போது நடுத்தரில் இருக்கு. இவங்களோட பாதிப்பு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னமா ஆச்சு உங்க கணவருக்கு? சாராயம் குடிச்சு குடிச்சு தாங்க பேர் ஆச்சு. நான் போகிற இடம்லாம் பார்த்துட்டே இருக்க முடியாது. போகிற இடம் எனக்கு தெரியாதவங்க போய் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. ஏற்றுமா நேரத்தில் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. அங்கேருந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்துக்கிறாங்க. பால் கறந்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. நான் வீட்டில் இருந்துக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் வீட்லேயும் இருக்கவங்களுக்கு தான் அங்கேருந்து ஆட்டோலையே ஏற்றிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் வீந்து கறந்தவருன்னு என்னன்னு கேட்டால் பாக்கெட்டில் ஒரு பொட்டில் சாராயம் இருந்துச்சு. அது கொடுத்து சாராயம் சேர்த்து இல்லை. அந்த மாதிரி குடிச்சிட்டு அங்கே வெறிவத்துலேயும் போய் குடிச்சிட்டு வந்து இங்கே 2 வார்த்தை பேசுகிறேன். அத்தான் கோட்டை மாடு போனாங்க. வார்த்தை இல்லை, ஒன்றும் இல்லை, கையாட்டம் இல்லை, காலாட்டம் இல்லை. எது போய் பதிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் தாங்க போனார். ஒருத்த குடும்பம் அதுக்கு பிற்பாடுதாங்க அரியா வந்துச்சு. எனக்கு எது என்னன்னு தெரியல. அவர் தாங்க எங்க வீட்டுக்காரர் எழுதிட்டு போவாரு. அந்த வீட்டு பாடுதான் பாலுக்கார பாரு. நான் பெங்களூர்ல இருக்கிறேன் சார். நான் எங்கள் அப்பா மட்டும்தான். அவர் காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பால் கறந்து போவார். பால் கறந்துட்டு சாப்பிட்டு திரும்பி மூட்டை தூக்க போவார் சார். அம்மா வீட்டு வேலைக்கு போவாங்க. அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. நான் தான் வீட்டில் இருப்பேன். அம்மாவுக்கு குடிக்கிறதோ போகிறதோ தெரியாது. அவர் எப்போ ஒரு டைம் தான் குடிப்பார். டெய்லி குடிக்காரெல்லாம் கிடையாது. என்னைக்கோ ஒரு டைம் தான் சார் குடிப்பார். அவர் கை கால் வச்சு என்ன தான் மாத்திரை கேட்பாரு. நான் ஏற்கனவே உதயகுமார் சார்ட்ட வேலை செஞ்சேன். அதனால என்ன மாத்திரை கேட்பாரு. வெங்கடேசன் டாக்டர்கிட்ட வேலை செஞ்சேன். அம்மா மாத்திரை கொடு, எனக்கு கை காலம் பால் கறந்து கை காலம் வலிக்குது, என்னால் மூட்டை தூக்க போக முடியாது சாமி, உங்களை எப்படியாவது கரை சேர்த்தணும். என் பெரிய பொண்ணை கரை சேர்த்துட்டேன். இன்னும் ஒன்று லேட்டான கல்யாணம் பண்ணி கொடுத்து என் புள்ளிவெல்லாம் அண்ணாத நிற்குது சார். இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க சார். யாரும் இல்லை, அண்ணன் தம்பி கூட இல்லை. எங்கள் அம்மா வீட்டு வேலைக்கு 10 பாத்திரம் கழுவி தான் இவங்க வீட்டுக்கு தான் சொல்லி போவாங்க. இந்த அண்ணன் வீட்டுக்கு தான் வேலை செய்வாங்க. இவங்க மாடு 10 மாடு பால் கறக்குறாரு இந்த அண்ணன் வீட்டுக்கு தான். வா ஜெகதீஷா, உன் பொண்டாட்டி புள்ள பாவம், நான் 10 ரூபா கொடுத்தா கஞ்சி காய்ச்சறதுக்கு ஏதாவது ஆகும். உன்னால மூட்டை தூக்கத்து விட வயசு ஆயிடுச்சு சார். 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பொண்ணை கரைச்சாத்தான் இருக்கிற அந்த பிள்ளை எப்படி கரைச்சா அப்படின்னு சொல்லுவாங்க சார். மற்றபடி இவர் எங்கள் மாமாங்க சார், பெங்களூர்ல இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா உங்க பகுதியில் ஏராளமான உயிரிழப்புகள் இருக்கு. சாராயம் தொடர்ந்து பகுதியில் வித்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே புகார் பண்ணீங்களா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல சார். எல்லா இடத்துலையும் சாராயம் கலசாராயம் காசு வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது சில பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 40 பேராட்டம் கணக்கு வருது. அவங்க கணக்கில் சொல்றதே வந்து 20 பேர் 18 பேர் தான் கணக்காக சொல்றாங்க. மற்றதெல்லாம் மூடி மறைக்கிறாங்க சார். அது வந்து சாராயத்தை வயசு கட்டணும். எங்கேயுமே சாராயன்றது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. அதான் எங்களோட முடிவு, அதான் கோரிக்கை. என்னமா அரசு கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு எங்களை மாரி யாருக்கும் வரக்கூடாது. நான் எங்களோட இன்னும் ஏழையெல்லாம் இருக்கிறாங்க சாமி. அந்த குடியை நிறுத்த சொல்லு சாமி. சாராயத்தை விற்க வேணான்னு சொல்லுங்க. எங்களுக்கு அது மட்டும் போதும். நாங்கள் அனாதை நிற்கிற மாதிரி மற்றவங்க யாரும் அனாதை நிற்கக்கூடாது. நாங்கள் எங்கள் அப்பா கூலி வேலை செஞ்சு தான் எங்களை காப்பாற்றுறாரு. எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேக்கல. நாங்கள் படிக்கல சாமி. நான் 5வது வரைக்கும் தான் படிச்சுக்கிறேன். எங்கள் அக்கா சுத்த முட்டாள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அதை 5வது படிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா 10 ரூபா கூட அந்த பால் ஈத்தா தான், அந்த நரம்பு பிடிச்சி ஈத்தா தான் அவங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு. மற்றபடி சொந்த காடு இல்லை, எதுவுமே இல்லை சாமி. நீங்க எதை பார்த்து செய்யுங்க. உங்க பகுதியில் ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் குடிக்கிறாங்க. இது இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா இப்ப பெண்கள் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? பெண்கள் குடிக்கிறாங்களே இல்லைன்னு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆண்கள் குடிக்கிறாங்க. அது ஆண்கள் குடிக்கிறதுனால, அது விற்கிறதுனால தானே குடிக்கிறாங்க. அது விற்கிறது வந்து தடுக்கணும். அது வந்து இந்த மாரி வந்து ஏழைங்களுக்கெல்லாம் வந்து சாகக்கூடாது. மேற்கொண்டது யார் யார் செத்தாங்களோ இறந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஊக்கத்தக்க எதுனாவோ அது செயல்படணும். அது வந்து மக்கள் வந்து எல்லாரும் வந்து அந்தந்த வீட்டில் வந்து இல்லாதவங்க தான், ஏழை தான் அவங்க வந்து. அதற்காக அவங்க என்ன தொகை கொடுக்குறாங்களோ அது முக்கிய தொகை கொடுத்தாதான் இது செயல்படும். இல்லைனாக்கா அது செயல்படாது. சின்ன சின்ன பசங்களாம் குடிக்கிறாங்க. எல்லாருமே குடிக்கிறாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லயும் குடிகாரங்க இருக்காங்க. எல்லாருமே சாப்பாடு கூட போடுறதில்லை. நாங்களாம் வேலைக்கு போய்
உழைச்சு கஞ்சி கொடுத்து குடிக்கிறோம். உழைச்சு கஞ்சி கொடுத்து குடிக்கிறோம். உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். புகார் கொடுத்துருக்கீங்களா? அந்த பக்கமே வந்தது கிடையாது. இந்த பக்கமே யாரும் எனக்கு முக்கிய சாராய கடை ஒழிக்கணுங்க. வர மாட்டாங்க. அதான் முக்கியம். சாராய கடை ஒழிச்சுட்டா இதை மக்கள் நாங்க போலீஸ் எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க. போலீஸ் கிட்ட லஞ்சம் கொடுத்தாக்கா விக்கிறாங்க. தனியார்ல ஏன் விக்கிறாங்க சார்? தனியார்ல ஒழிக்கணும். தனியார்ல இருக்கக்கூடாது. பாக்கெட் சாராயம் வரக்கூடாது. பாக்கெட் சாராயம் வந்தாதான் பிரச்சனை வருது. கவர்மெண்ட்ல பீர் பிராந்தி விக்கிறோம்னா கடையில அதுல எதுவும் வரதில்ல. இந்த பாக்கெட் சாராயத்துல தாங்க எல்லாம் ஆமா பாக்கெட் சாராயத்தை பாக்கெட் சாராயத்தை எவன் விக்கிறானா அவனை பிடிச்சி அரசு பண்ணணும். அவனை பிடிச்சி என்ன பண்ணணும் செய்யணும். ஆமா 10 குடும்பமே தண்டனை அனுபவிக்கல. என் புருஷலாம் ஒரு வருஷம் ஜிஹெச்ல ஏத்துற 30,000 உதயகுமார் கொண்டு போய் காப்பாற்ற முடியாம அப்படியே பாடி முண்டி மாவட்ட வரைக்கும் போய் என் புருஷனு பாடி தந்துக்கிட்டு வந்தான். 3 மணிக்கு தான் கொண்டு வந்து பாடி இறக்கணும். விடிய காலம் இன்னைக்கு வேக மணிக்கு 3 மணிக்கு ஏற்றிட்டு போய் 11 மணிக்கு கொண்டு வந்து இறக்கணும். 3 மணிக்கு குடியால தான் என் புருஷன் செத்தாங்க. என் குடும்பம் என் மூத்தார் குடியால செத்த என் மூத்தார் குடியால அழிஞ்சிட்டு. அதை தவிர வேற எதுவுமே வாய்ப்பு இல்லை. அவனுக்கு வருமானத்துக்கு அந்த சாராயம் தான் முக்கியம் ஓடனானுவேன். இன்னைக்கு நாங்க தான் தெருவில் நிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.